இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிம்பிளி ஜேபிஆர். சோ ஆர்சிபி கேப்டன் விராட் கோலி மேல மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. சோ இதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம 12 லட்சம் ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது விராட் கோலி கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃபைன் அமௌண்ட் 12 லட்சம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்ல விராட் கோலிக்கு. பட் ஆனா ஃபைன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது போடுறது அவரோட என்டையர் ரேட்டிங்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பாத்தீங்கன்னா நேத்து அவர் பண்ணிட்டாரு. சோ அது என்ன நடந்துச்சு நேத்து களத்துல என்ன நடந்துச்சு? பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நேத்து நடந்தது. சோ அதுல என்ன அவர் தவறு பண்ணிட்டாரு? எதுக்கு 12 லட்சம் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வார்னிங்கும் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வர மேட்சஸ்ல எல்லாம் இதே தப்பு நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 24 லட்சம் ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களை மேட்ச்ல இருந்து டெர்மினேட் பண்ணுவோம், நாங்க ஒரு மேட்ச்ல இருந்து ஐபிஎல் ஆடுற ஒரு மேட்ச்ல இருந்து உங்களை டெர்மினேட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை விராட் கோலி மேல கொடுத்திருக்காங்க. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னா 3 விக்கெட்ஸுக்கு 206 ரன்ஸ் பாத்தீங்கன்னா பஞ்சாப் அணி எடுத்திருந்தது. ஆனா ஆர்சிபி அணி அதுக்கப்புறமா ஆர்சிபி அணி மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 17 ஓவர்லயே மொத்த விக்கெட்டும் போயிடுச்சு. 109 ரன்ஸ் தான் பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஆல் அவுட் ஆகி 109 ரன்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. வெறும் 17 ஓவர்ல எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு டெட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒழுங்கா விளையாடல அப்படின்னே சொல்ல முடியும். சோ நேத்து பஞ்சாப் அணியில KL ராகுல் அவர்கள் மட்டும் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லி 100 ரன்னுக்கு மேல எடுத்திருந்தாரு. 83 ரன் எடுத்துட்டு இருக்கும்போது 83 ரன் இருக்கும்போது KL ராகுலுக்கு ஒரு கேட்ச் பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு போயிருக்கு. இவர் பேட்டிங் பண்ணும்போது விராட் கோலிக்கு ஒரு கேட்ச் ஒன்னு போயிருக்கு. அதை விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறமா 89வது ரன்ல விராட் கோலிக்கு ஒரு கேட்ச் ஒன்னு போகுது KL ராகுல் கிட்ட இருந்து. ஆனா அந்த கேட்ச் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதுலே ஈஸியான கேட்சை எப்படி விராட் கோலி அவர்கள் விட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. மிகப்பெரிய கோவத்தை வர வச்சுது. அவங்க டீமுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஆர்டிக்கல்ல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கிரிக்கெட் அதிகாரிகளும் சரி இவர் மேல மிகப்பெரிய கோவத்துல இருக்காங்க. எவ்வளவு ஸ்பான்சர்ஷிப் எவ்வளவு கோடிகள் குவிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்சிபி ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல அப்படின்ற கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப நேத்து நடந்த மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. 83வது ரன் எடுக்கும் போதும் சரி 89வது ரன் எடுக்கும் போதும் சரி 2 கேட்சஸ் விராட் கோலி மிஸ் பண்ணிட்டாரு. அந்த 89வது ரன்ல மிஸ் பண்ண அந்த கேட்சை விட்டதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு டர்ன் அரவுண்டே ஆச்சு. KL ராகுல் அவர்களுக்கு 42 ரன்கள் வெறும் 9 பால்ல 42 ரன்கள் KL ராகுல் எடுத்திருந்தாரு. அவர் எடுக்காம இருந்திருந்தா கூட கோலி மேல இவ்வளவு கோபம் யாருக்கும் இருந்திருக்காது. அந்த கேட்சை விட்டதுக்கு அப்புறமா 9 பால்ல 42 எடுத்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியே வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். 42 ரன்கள், இந்த ரன்கள் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 42 ரன் எடுத்த உடனே எல்லாருக்குமே தலையை சுத்தி போட்டுருச்சு. விராட் கோலி மேல மிகப்பெரிய கோவத்தை வர வச்சிச்சு. அதுக்கப்புறமா என்ன கான்ட்ரவர்சி, எதுக்கு ஃபைன் அமௌண்ட் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஃபைன் அமௌண்ட் எதுக்கு கலெக்ட் பண்றாங்க, 12 லட்சம் எதுக்கு ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் ஏன் வார்னிங் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பவுலிங் போடும் போது ஆர்சிபி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐபிஎல் மட்டும் இல்ல, இந்த தொடர்ல இது முதல் தடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நடந்த ஐபிஎல்ல ஒரு மேட்ச்ல இதே தவறு பாத்தீங்கன்னா ஆர்சிபி பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பவுலிங் போடுறதுக்கு டூ மெனி டைம்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப டைம் எடுத்து பவுலிங் போடுறாங்க அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா விராட் கோலி மேல 12 லட்சம் ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் இதே விஷயம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் இந்த தொடர்ல இந்த ஐபிஎல் 2020ல இன்னொரு மேட்ச்ல நீங்க இந்த தவறை பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல 24 லட்சம் ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது கொடுக்கப்படும், வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீம்ல இருக்க ஆர்சிபி டீம்ல இருக்க ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்தும் 6 லட்சம் ரூபாய் ஃபைன் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் வார்னிங்னே சொல்லலாம். அது மட்டும் 12 லட்சம் வாங்கிட்டாங்க நேத்து, இவர்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படின்னா, இதுவே 3வது தடவை 4வது தடவை இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா விராட் கோலி அவர்கள் டெர்மினேட் பண்ணப்படும், விராட் கோலி அவர்களை மேட்ச் விடாம நாங்க பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா சொல்லியிருக்காங்க. விராட் கோலி அவர்கள் ஒரு மேட்ச்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுவோம், ஒரு மேட்ச் அவரால் விளையாட முடியாது, இந்த மாதிரி தவறு திருப்பி அவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா மேட்ச் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் விராட் கோலி அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு தெரியல,
இது வந்து நிறைய தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா விராட் கோலி தப்பு இல்ல, இது வந்து விராட் கோலியோட தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா வந்து கைட் பண்ண தெரியல, டீம் வந்து ஒழுங்கா வந்து இப்ப தோனி அவர்கள் எப்படி சிஎஸ்கேவை கொண்டு போறாரோ அந்த அளவுக்கு விராட் கோலிக்கு டீம் வந்து கைட் பண்ண தெரியல, ஒழுங்கா கைட் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஒரு தரப்பு டீம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. விராட் கோலி நல்லா தான் ஆடுறாரு, ஆனா டீம் வந்து சரியில்லை அப்படின்ற கான்ட்ரவர்சியா சொல்லியிருக்காங்க. என்னதான் ஒருத்தர் நல்லா இருந்து ஒருத்தர் நல்லா இருந்தாலும் டீம் கோஆபரேஷன் அப்படின்றது இல்ல அப்படின்னா ஆர்சிபி மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மத்த டீமுக்கு ஆளாயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ ஆர்சிபி ரொம்பவே டீம் கொலாப்ஸா இருக்கு அப்படின்றத இது காட்டுது. ஒரு விஷயத்திலயும் சரி, எல்லா ஐபிஎல்லும் சரி இவங்க வந்து வின் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைன் அமௌண்ட் கலெக்ட் பண்றது, இந்த அது அவங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஆர்சிபி மேல. சோ டீம் கோஆபரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இது மூலியமா தெரியுது. இதுக்கப்புறமும் இவர் வந்து தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு டீம் கோஆபரேஷனோட இதுக்கப்புறம் அவர் எடுக்க போற மூவ் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் டீமை எப்படி கொண்டு போறாரு, எப்படி அடுத்த மேட்ச்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி கொண்டு போயிருக்காரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்குறோம். சோ அடுத்த ஆர்சிபி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவரு பர்ஃபார்ம் பண்றாரு, விராட் கோலி எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு, அவங்க டீம்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பார்த்து தான் அவர் எந்த மாதிரி மூவ்மெண்ட் எடுத்திருக்காரு விராட் கோலி அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சோ அன்டில் தென் திஸ் இஸ் ஜேபி. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். சோ இது வந்து ஒரு ஆர்டிகல்ல நான் படிச்சு எடுத்தேன். சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேட்ச் பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தப்பு ஆல்ரெடி நேற்று நான் பார்த்துட்டேன்டா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.